திமுக அரசு பெண்கள் முன்னேற்றத்திற்காக எந்த திட்டங்களையும் செய்யல. இங்க பெண்களோட பாதுகாப்ப கேள்விக்குறியா மாத்தினதுதான் இந்த அரசின் சாதனையாவே இருக்கு. குழந்தை திருமணங்கள் சர்வ சாதாரணமா நடந்துட்டு இருக்கு. கடந்த ஆண்டுல மட்டுமே 55% குழந்தை திருமணங்கள் நடந்திருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1000 குழந்தை திருமணங்கள் நடக்குது. குழந்தை திருமணங்களை தடுத்து நிறுத்தாம இந்த அரசின் சமூக நல்வாழ்வுத்துறை கை கட்டி வேடிக்கை மட்டும்தான் பாத்துட்டு இருக்காங்க. பெண் பிள்ளைகளை பயமின்றி பள்ளிக்கூடம் அனுப்பவே முடியறதில்ல. பிஞ்சு குழந்தைகள் முதல் 80 வயது மூதாட்டி வர பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ வழக்குகள் 2021ஆம் ஆண்டு 4465 இருந்துச்சு. 2022ஆம் ஆண்டு 4968 இருந்துச்சு. அதுவே 2023ஆம் ஆண்டு 4581 இருந்துச்சு. 2024ஆம் ஆண்டு படிப்படியா அதிகரித்து 6969 இருந்துச்சு. போதைப் பொருள் புழக்கத்தை இந்த அரசு கட்டுப்படுத்த தவறியதால கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை என பல குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு. பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் 2021ஆம் ஆண்டு 2421 இருந்துச்சு. அதுவே 2022ஆம் ஆண்டு 2926 பதிவாச்சு. 2003ஆம் ஆண்டு படிப்படியா அதிகரித்து 3084 இருந்துச்சு. 2024ஆம் ஆண்டு 3243 உயர்ந்துச்சு. அதுல பல பாலியல் வழக்குகள்ல குற்றவாளிகள் திமுக சார்களாதான் இருக்காங்க. சென்னை அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்குல திமுக அனுதாபி ஞானசேகரன், அரக்கோணத்துல இளம் பெண்ண திமுக சார்களுக்கு இரையாக்கிய திமுக நிர்வாகி தெய்வ செயல்னு திமுக சார்களின் பாலியல் லீலைகள் ஏராளம். பாலியல் வன்கொடுமை குறித்து புகார் அளிக்க போனா புகார் அளித்தவர்களின் சுய விவரங்களை பொதுவெளியில பரப்பி புகார் அளிக்கவே அச்சப்படும் சூழ்நிலையை திமுக அரசு உருவாக்கி இருக்கு. தாம்பரம் பக்கத்துல அரசு சேவை இல்லத்துல மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க. திருவள்ளூர்ல பள்ளி முடிச்சிட்டு வீட்டுக்கு திரும்பிட்டு இருந்த 8 வயது சிறுமியை கடத்திட்டு போய் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு. ஆனா இந்த அரசு பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் ஒருபோதும் நின்றதில்ல. அவர்களுக்கான நீதியையும் பெற்றுக் கொடுத்ததே இல்ல.